பார்வதியை பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க ஏன் பார்வதி இன்னும் வெளியே அனுப்பல? டிஆர்பி அனுப்பலாம். எவ்வளவு நல்லா விளையாடுவாங்க. காசு கொடுக்குறேன் எனக்கு டிஆர்பி வேணும். முன்னாடி இருந்த ஆதிரை வருவாங்க பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களும் வெளியே போயிட்டாங்க. நிறைய நல்லா விளையாடுற நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஏன் பார்வதி வெளியே அனுப்பியிருக்கலாமே, ஏன் அனுப்பலாம்? அனுப்பியிருக்கலாம், சேனல் நினைச்சுதான் அனுப்பியிருக்கலாம். ஆனா நாங்க எப்படி 90 நாள் ஓட்டுறது? அப்போ உங்க ப்ரோக்ராம் ஓட்டுறதுக்காக பார்வதி உள்ள இருக்கணும். பார்வதி பத்தி தானே அந்த வீடு பேசுது. திடீர்னு வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்துட்டு பார்வதியை முழுசா ஒரு கூட்டமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் கேட்கலங்க. பார்வதி நிறைய இடங்கள்ல தவறான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லார்கிட்டே போய் ஆமா நீ இந்த திவ்யா அப்பா சொன்ன மாதிரி ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்ட்டு இந்த பக்கம் போய் ஆமா நீ சொல்றது கூட கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. கேம்னா என்ன, கேமை எப்படி கொண்டு போகணும், இதுதான் விளையாட்டு அப்படிங்கிறது பார்வதி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். பார்வதி அம்மா வரவுமே அம்மா பொண்ணுங்க பேசிக்கிறது அது போச்சு. அதற்கான விமர்சனங்களும் நிறைய வந்தது. அவங்க அம்மாவெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. அது தான் பிள்ளை கொலைகாரனா இருந்தாலும் தான் பிள்ளை வந்துட்டு நல்லவனா தான் பெற்ற தைக்கு தெரியுவாங்க. ஸோ அந்த விஷயம் இல்லாமல் அம்மாவை வச்சு நிறைய விஷயங்கள் தவறாக போயிட்டு இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, மற்ற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. மற்ற யாருமே எந்த தவறுமே பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து நீ இதை தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஏன் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஃபேமிலியை பத்தி அவர் இந்த வாரம் பேசல. மெயினா வந்து உங்க ஃபேமிலியில என்ன சொன்னாங்க, எதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அந்த மாதிரி இதை கொண்டு போகவே இல்லை. சாட்டர்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் கையை முறுக்கினதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த நைட்ல அவர் பேசிட்டு போனதா இருக்கட்டும், ஐ மீன் அசிங்கசியமாக கேட்டு விட்டதா இருக்கட்டும், ஒரு பிரேக்கப் மாதிரி கொடுத்ததா இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு பொண்ணை மிரட்டுற துணியில அவர் பேசுறாரு, அடிக்கிற துணியில பேசுறாரு. இதை விட ஒரு பொண்ணை வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த பொண்ணு நெகட்டிவா இருக்கட்டும், அசிங்க முடிஞ்சலா இருக்கட்டும், சாக்கடையாவே இருக்கட்டும், ஆனா அவ ஒரு கண்டஸ்டன்ட், அவளுக்கு ஒரு பாதுகாப்புன்றது வந்து டீம். அதை தாண்டி ஹோஸ்ட் அதை கேட்கணும். ஏன் அவளுக்கு நடந்தா மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? திவ்யாவை இந்த வார்த்தையை அவர் வாயை உடைச்சிருவேன்னு சொல்லியிருந்தாலோ, அசிங்கமா கேட்டுருவேன்னு சொல்லியிருந்தாலோ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருப்பாரா மாட்டாரா? கேட்டிருப்பாங்க. ரம்யா விஷயத்துல வந்து திவ்யாவுக்கும் கம்ருதீனுக்கும் நடந்தது இல்லையா சண்டை? அப்ப வந்து கேட்டீங்கல்ல சார், கேட்டீங்கல்ல? அப்ப ஏன் இவங்களுக்கு கேட்கலன்றது என்னுடைய பெரிய கொஸ்டினாவே இருக்கு. அப்படியே பிளாக் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கீங்களே, அது எப்படி உங்களால முடியுது?